எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்கே பவுல் பாருங்கள், தேவ பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்கிறது என்ற சத்தியத்தை அறியும்படி தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் இப்படி ஜெபிக்கும் போதுதான் இந்த சத்தியத்தை அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்கிறது, தேவன் எப்படிப்பட்ட வல்லமையை கொண்டு நம்முடைய வாழ்விலே அவர் கிரியை நடப்பிக்கிறாராம். இங்கே வசனம் சொல்லுகிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, அந்த வல்லமை தான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன செய்கிறாரா? அந்த வல்லமை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறாரா? கிரியை செய்கிறாரா? இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பின போது அவர் பிசாசு, பாவம், சாபம், மரணம் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக உயிரோடே என்ன செய்தார்? எழும்பினார். பாருங்க, ஒரு மகா பெரிய வல்லமை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே வெளிப்பட்டது. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இந்த மகா பெரிய வல்லமை தான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே அவர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க, வியாதியிலிருந்து குணமாக்க, அவருடைய சகல பிரச்சனைகள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு தேவன் இந்த வல்லமையை தான் ஒவ்வொரு இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார் என்று